ஹாய், நான் உங்க புனிதா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ ஒரு டைட்டில் வச்சிருக்கோம்ல, இவர்களிடம் எங்கே இப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. சரி, எவர்களிடம் எங்கே எப்படி நடந்து கொள்ளணும் நீங்க கேட்கலாம்ல. சரி, இப்போ ஒரு ஸ்டோரியோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு அம்மா புறா இருக்காங்க. அந்த அம்மா புறாவுக்கு 2 குட்டி புறா இருக்கு. 2 குட்டி புறாவுக்கும் பறக்கக்கூடிய வயசு வந்துடுச்சு. பறக்க இனிமே தான் கத்துக்கணும். அம்மா புறா கூப்பிட்டு, நான் இனிமே உங்களுக்கு உணவு தேடி தரமாட்டேன், நீங்களே பறந்து போயிட்டு உங்களுக்கான உணவை தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 புறாவும் சரிங்கம்மா நாங்க தேடிக்கிறோம் அப்படின்ட்டு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. சேறு சகதியிலலாம் விழுந்து புரண்டு போயிட்டு உணவு தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு இடத்துல மனிதர்கள் புறாக்களுக்கு உணவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இவங்க உணவு சாப்பிடலாம் அப்படின்ட்டு போறாங்க. இதுல ஒரு புறா வந்து அந்த அழுக்கு உடலோட சேத்துலலாம் விழுந்துச்சு இல்லைங்களா, அந்த அழுக்கு உடலோடவே போயிட்டு அந்த உணவை வந்து சாப்பிட்றாங்க. ஆனா இன்னொரு புறா என்ன பண்றாங்க, நம்ம உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கே, நம்ம குளிச்சுட்டு போலான்ட்டு நல்லா தண்ணியில போயிட்டு உடம்பை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா உணவு சாப்பிட போறாங்க. சரி, ஒரு வாரம் போச்சு. அம்மா புறா வந்து 2 பேரையும் கூப்பிடுறாங்க. இதுல ஒரு புறா நல்லா அழகா கொழு கொழுன்னு இருக்கு. இன்னொரு புறா எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒல்லியா எலும்பும் தோலுமா இருக்கு. அம்மா வந்து கேக்குறாங்க, நீ மட்டும் நல்லா கொழு கொழுன்னு இருக்கியே, ஏன் உன்னோட சகோதரன் மட்டும் ரொம்ப ஒல்லியா எலும்பும் தோலுமா இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கொழு கொழுன்னு இருக்கிற புறா என்ன தெரியுமா சொல்லுச்சு, அம்மா நான் வந்து ரொம்ப அழுக்கா இருப்பேன் சேத்துல விழுந்து. ஆனா நான் அதே உடலோடவே போயிட்டு உணவை வந்து சாப்பிட்டு வருவேன். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா, அழுக்கா இருக்கிறது பிடிக்காம என்ன பண்ணுவான், போயிட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் உணவு சாப்பிட வருவான். அங்க என்ன நடக்கும்னா, நான்லாம் அழுக்கா இருக்கிறதுனால மனிதர்கள் வந்துட்டு ஆசையா என்னை தூக்கி எடுத்துக்கிட்டு போகணும்னு ஆசைப்படல, உணவு மட்டும் போடுவாங்க, சாப்பிட்டு வந்துடுவேன். இவன் அழகா இருக்கிறதுனால அந்த மனிதர்கள் எல்லாரும் இவனை தூக்கி எடுத்துக்கிட்டு போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களா, அதனால இவன் என்ன பண்ணான், பயந்து மேல பறந்து போயிட்டானா, உணவே அவனுக்கு கிடைக்காது, மேல இருந்து வேடிக்கை மட்டும்தான் இவன் பார்ப்பான், அதனாலதான் இவன் இப்படி ஒல்லியாக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மா புறா என்ன தெரியுமா சொல்றாங்க, நமக்கு உணவு வேணும் அப்படின்னா, நம்ம வாழணும் அப்படின்னா நாம சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லா நேரமும் நம்மளால ஒரே மாதிரி இருக்க முடியாது. நம்ம குணாதிசயங்கள், அதாவது நம்மளோட கேரக்டரை நம்ம மாத்திக்க கூடாது. ஆனா எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து பொழைக்க முடியும் அப்படின்னு அந்த அம்மா புறா வந்து அட்வைஸ் பண்றாங்க. சரிங்களா, இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த புறாக்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சூழ்நிலை தான் நமக்கும். நம்ம யாருக்காகவும் நம்மள மாத்திக்க தேவை கிடையாது. ஆனா எங்க எப்படி நடந்தா நம்மளால பொழைக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். சரிங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, இவர்களிடம் இங்கே இப்படி அப்படிங்கிற இந்த வார்த்தைகளுக்குள்ள உங்களோட சூழ்நிலைகளை பொருத்தி பார்த்துக்கோங்க. நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், இல்ல படிக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? இல்ல வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்க பேசலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், வேலை செய்யறவங்க கூட பேசலாம். இப்படி இருக்கிறப்போ யார் யார்கிட்ட எப்படி எப்படி எங்கெங்க நடந்துக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபீல்ட்ல நம்ம நல்லா வாழ முடியும். இந்த ஒரு கான்செப்டை தான் நான் இப்ப சொன்ன அந்த கதை வந்து விளக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நீங்களும் எங்க எப்படி யாருக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத யோசிச்சு தெளிவா பேசுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.